ஹலோ மக்களே, வெல்கம் டு கதைகளின் அரங்கம். நான் உங்க கார்த்திகா. இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய கதை பகுதியில நாம ஒரு சிங்கமும் நரியும் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில நடந்த சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதைய கேட்க போறோம். வாங்க கதை பகுதிக்கு போகலாம். ஒரு காட்டுல வசிக்கும் நரி ஒரு முறை சிங்கத்திடம் போய் சென்று வணக்கத்துக்குரிய காட்டின் அரசே அப்படின்னு கூப்பிடுது. சிங்கமும் நரிக்கு அருகில வருது. அப்போ நரி, நான் தங்களுக்கு தொண்டு புரிவதற்கு மிகவும் ஆவலுடன் உள்ளேன் அப்படின்னு சொல்லுது. சிங்கத்துக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் திரும்பி நரிய பார்த்துட்டே அமைதியா இருக்கு. நரி மேலும் சொல்லுது, நான் உங்களுக்கு உதவியாளராக இருக்க பிரியப்படுறேன், உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு நரி சிங்கத்தை பார்த்து கேக்குது. நரி நானே ரொம்பவே தந்திரம் வாய்ந்ததா இருக்குமே அப்படின்னு சிங்கம் ரொம்ப யோசிக்குது. ஒரு முறை இல்ல பல முறை யோசிக்குது. அப்படி அமைதியா யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேலும் நரி, நான் தங்களிடம் விசுவாசத்துடன் நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியும் கூறுது. சிங்கமும் அதனை கேட்டுட்டு நரிய தனது வேலையாளாக வைக்க சம்மதமும் தெரிவிக்குது. நரியும் சிங்கத்துக்கிட்ட கொடுத்த வாக்க உண்மைக்கா ஏற்கும் பட்சத்துலதான் நடந்துகிட்டு வந்துச்சு. சிங்கத்திடம் நரி ரொம்பவே நேர்மையாகவும் விசுவாசத்துடனும் நடந்து கொண்டுச்சு. எல்லா பணிகளையும் இந்த நரி சிங்கத்துக்கு அன்பாகவும் ரொம்ப விசுவாசமாவும் செஞ்சுட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த நரி சிங்கத்தோட வேட்டையாட தினமும் செல்லும். அங்க நரி பதுங்கி இருந்து சிங்கத்துக்கு காட்டுல உள்ள மத்த மிருகங்களை பத்தி துப்பு கொடுத்து வந்துச்சு. சிங்கத்துக்கு அதனால ரொம்பவே எளிதா இருந்து மத்த மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு. அது அப்படி வேட்டையாடி சாப்பிட்ட மீதம் உள்ள அந்த இறைச்சி எல்லாத்தையும் நரிக்கு கொடுத்து வந்துச்சு. இதே மாதிரி நரியும் சிங்கமும் ரொம்ப நட்போட நாளுக்கு நாள் இதே மாதிரியே இருந்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி நரி துப்பு கொடுக்கறதும் சிங்கம் அதனை வேட்டையாடி சாப்பிடுறதும் இவங்களுக்கு வழக்கமாவே இருந்துச்சு. இந்த மிச்சம் உள்ள உணவுகளை எல்லாம் சாப்பிட்டே நரி நல்ல கொழு கொழுன்னு ஆகி கொழுத்து வளர்ந்து நல்ல பெரிய நரியா இருந்துச்சு. அப்போ தனக்குத்தானே இந்த பேராசை கொண்ட நரி, நம்ம இப்ப நல்ல பலசாலியா ஆயிட்டோம், ரொம்ப பெரிய மிருகமாவே இருக்கும் பாக்குறதுக்கு, அதனால இனிமே சிங்கத்திடம் நம்ம சொல்லலாம், நாம போய் தனியா வேட்டையாடி சிங்கத்துக்கு கொண்டு வந்துடலாம் உணவு, அந்த அளவுக்கு நம்ம பலசாலி ஆயிட்டோம், தோற்றத்திலையும் சரி வலிமையிலையும் சரின்னு தன்னை தானே பெருமிதம் கொண்டு இந்த நரி தனியா காட்டுக்கு போகணும்னு முடிவெடுக்குது. அதே மாதிரி காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நரி சிங்கத்திடம் போய், நான் காட்டுக்கு போய் மிருகங்களை வேட்டையாடி உங்களுக்கு உணவு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. தன்னோட நட்பு ரொம்பவே உண்மையா இருந்ததுனாலும் சிங்கம் அதனால சம்மதிக்குது தனியா போகிறதுக்கு. அதே மாதிரி இப்போ நரி என்ன பண்ணுச்சு தெரியுமா? காட்டுக்குள்ள தனியாவே போகுது. அங்க உள்ள மிருகங்கள்லாம் நிறைய நின்னுட்டு இருக்குங்க. ஆனா இந்த நரி அதை யாரையுமே வேட்டையாட போகவே இல்லை. அது மேல விருப்பமே இல்லை. பெரிய மிருகங்கள்லாம் வரணும்னு காத்து இருக்குது. ஏன் தெரியுமா பெரிய மிருகங்கள்லாம் வரும் காத்து இருக்குது? ஏன்னா நரி தன்னைத்தானே பெரிய பலசாலின்னு கருதிக்கிட்டு இருக்கு. அதனால சின்ன மிருகங்கள்லாம் நாம இப்ப வேட்டையாட கூடாது. அதனால நாம இப்போ பெரிய மிருகம் வர வரைக்கும் காத்திருந்து நாம பெரிய மிருகத்தோடைய இறைச்சிய சிங்கத்திடம் கொண்டு போகலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கு இந்த நரி. அப்போது அந்த வழியில ஒரு யானை வருது. அந்த யானைய பார்த்துட்டு இந்த நரி, நமக்கு சரியான ஆளு இந்த யானை தான் அப்படின்னு முடிவுக்கு வருது. இது நல்ல உணவு, நம்ம சிங்கத்துக்கும் தரலாம் அப்படின்னு யானை பக்கத்துல இந்த நரி மெதுவா போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த யானை மேல போய் இந்த நரி பாயுது ஒரே பாய்ச்சலா. இந்த செயலை யானை பார்த்துட்டு என்ன தெரியுமா செஞ்சுச்சு? தன்னோட துதி கையால ஒரே ஒரு அடிதான் அடிச்சுது. அப்புறம் அடிச்ச அடியில நரி தூக்கி வீசப்பட்டுச்சு. அப்போ அருகில போய் இந்த யானை
அந்த நரிய தன்னோட காலால அமுக்கி நசுக்கி அத அப்படியே கழுத்து மேல காலை வச்சுட்டு நின்னுச்சு. அப்போ அங்கிருந்து பயந்து போன நரி தனது உயிரை எப்படியாவது காப்பாத்திட்டா போதும்னு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சது. இதோட இந்த கதை முடியுதுங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம எவ்வளவுதான் பலமா இருந்தாலும் மத்தவங்கள நாம ஏளனமா அவங்கள விட பலசாலி நம்ம எப்பொழுதுமே முடிவுக்கு வரக்கூடாது. நம்மளோட பலத்தை நாமளே முடிவு செஞ்சு வச்சிருக்கவும் கூடாது. இதுதான் இந்த கதையில இருந்து நான் கத்துக்கிட்டது. இப்போ நாம கேட்ட இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும்னு நம்புறேன். மேலும் நான் வேற ஒரு குட்டி கதையோட கதைகளின் அரங்கம் பகுதியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.